தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார். ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணின பொழுது வந்தான். ரெவிதீம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இளைப்பாறுகிற ஒரு இடம். தேவ ஜனம் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கடந்து இப்பதான் அப்பா விடுதலை ஆக்கி வந்து செங்கடலை கடந்து வந்து அப்பாடான்னு உட்கார்றாங்க. வந்துட்டான் அமலேக்கு. இளைப்பாறுறது பிடிக்கல சார் அவனுக்கு. தேவ ஜனம் இளைப்பாறுதல் சமாதானம் இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தானின் ஜனங்களுக்கு பிடிக்காது. நீங்க சமாதானமா இருக்கிறது மகிழ்ச்சியா இருப்பது அவர்களுக்கு பிடிக்காதுங்க. அவன் தாங்க அமலேக்கு. இன்னொரு முக்கியமான குறிப்பு சொல்வேன். இவன் எப்போ வந்தான்னு பாத்தீங்கன்னா யாத்திராகம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 6வது வருஷம் வாசித்து பாருங்க. அவர்கள் தேவன் கொடுத்த வானத்தின் மன்னாவை புசித்து கண்மலையின் தண்ணீரை பருகின பொழுது அமலேக்கு வந்தான். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நாம் கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல சமாதானத்தை இந்த ஞான போஜனமாகி இந்த வார்த்தையை புசித்து அவருடைய தாகமாகிய பரிசுத்தாவை பெற்று இளைப்பாறு நேரத்துல சாத்தான் வருவான். அப்பதான் சொல்லுவான், ஐயோ நான் எகிப்து இருந்தப்போ நல்லா இருந்துங்க, இப்ப என்னத்தான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டுனே இருக்குது சொல்லுவோம். இதுவரையிலும் எனக்கு இந்த கஷ்டம் வந்ததில்லை, நஷ்டம் வந்ததில்லை, தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. ஓஹோ ஆகணும், நான் ரட்சிக்க பண்ண நாளில இருந்துங்க எனக்கு ஒரே பாரம் தான், கஷ்டம்தான். ஏன் வரும்? இப்படிதான் நடக்கும். ஏனென்றால் நீங்கள் அவன் சேனையிலிருந்து இயேசுவின் சேனைக்கு வந்த பிறகு ஞான போஜனத்தை புசித்து ஞான பானத்தை குடித்தால் சாத்தான் வருவான். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்தான். அப்படித்தான் நமது வாழ்க்கையிலும் நம்மை எப்படியாகிலும் நஷ்டப்படுத்தலாம் நினைப்பான். ஆனால் இந்த ரெவிதீமோடு அமலேக்கு போயிட்டான். அதன் பிறகு வரவில்லை. கர்த்தர் சொல்ற இந்த நாளோட அமலேக்கு உன்னை விட்டு போவான். கர்த்தர் முழுமையான ஒரு வெற்றியை தருவார். அமலேக்கு இனி உன் வழியாய் வரமாட்டான். ஏனென்றால் 24 மணி நேரம் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆக இந்த போராட்டம் நமக்கு இருக்குங்க. ஆனா இதுதான் நமது முடிவு அல்ல. முடிவு மகிமையா இருக்கும். நீ பயப்படாத. இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துடாத சூழ்நிலை. ஆண்டவர் தலைகளா சீக்கிரம் மாத்திருவாரு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.